இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கார்த்திகை. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடணும். விடுதல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா? மீனாட்சி, இது என்ன சாதாரண தொழிலா? படைப்பு தொழில். எனக்கு பசி என்ன வேண்டி இருக்கு? ஆமா ஆமா, உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு. அத நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன். எப்படி? ஆமா அண்ணி, அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை. ஆனா அண்ணனுடைய படைப்பு அப்படி இல்ல, என்னைக்கு சிரஞ்சீவிதான். ஆமா நாய்க்குட்டி கூட சோறு போட்டா சாப்பிட மாட்டேது, பால் வச்சா குடிக்க மாட்டேது, பசியே கிடையாது. பாத்தியாடி, ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. பின்ன என் மகன் வேற எப்படி பேச? ஆமா, ஏன் இப்படி ஒரே செல்லிக்கு 2-3 நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மாணிக்க செட்டியாரு பூசைக்கு லட்சுமி சிலை வேணும், நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க கைராசி, நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவுங்க நல்லா தான் இருக்காங்க. நமக்கு தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல. அதுதான் இயற்கை. வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல, வைத்தியர் மகன் நோயாளி. ஏன் நம்ம வீட்டை எடுத்துக்க. உன் குழந்தை காளிமுத்து வேளா வேலைக்கு சோத்தத்தின்னு விட்டு ஊரை சுத்தறான். அண்ணே, எல்லாம் அண்ணி கொடுக்கற செல்லம் தான், கண்டிச்சா தானே. நான் என்னடி செய்யறது? கண்டிக்க மனசு வந்தா தானே. தாய் இல்லாத அந்த பிள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்குற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு புத்தி வரும், நாளைக்கு புத்தி வரும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் நடக்கலையே. என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போடுறேன், அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும். அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன அண்ணனை அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? என்ன இருந்தாலும் மாற்றாந்தா இப்படிதானேன்னு ஊருக்காரங்க 4 விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க. அதுவே தாம்மா, அவனும் முரட்டு பையன், ஏதாவது நினைச்சுக்குவான். மருதமுத்து, 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 ஏன்பா இப்படி அலங்கோலமா ஓடியாரு? எவனாவது அடிச்சுட்டானா? என்ன புலி அடிச்சிருச்சப்பா. புலி அடிச்சிருச்சான்? அந்த பாலா போன புலி ஒரே பாத்தலா பாஞ்சி என் முகத்தை கிழிச்சிருச்சு. ஐயோ, நாட்டுக்குள்ளேயா புலி வந்துருச்சு? அட நீ ஒரு பக்கம், காட்டு புலியா நாட்டுக்குள்ள வருது? எல்லாம் வீட்டு புலி மோட முத்துதான். ஐயோ, என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவ ஒரு விவஸ்தை கெட்டவோ. மாரியம்மன் திருவிழாவுல உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். தப்பட்டு சத்தம் கேட்கல? இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ. ஆமா ஆமா,
காளிமுத்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டான்னு. நடா வீட்டுக்கு. அண்ணி வேண்டாம் நீ அப்படியே எடுத்துட்டு போத நான் புலி நீ. ஐயா எனக்கு வெக்கமா இருக்கு நீ. ஐயா அவன் ஒருத்திக்கு தான் அவன் பயப்படுறான். யாரு இவன்? கூட்டிக்கிட்டு போடி உள்ள. புள்ளைக்கு பயப்படுது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்களா? அது அவ்வளவு பச்சையா வேற சொல்லணுமா? போ கொண்டு போய் தலையில தண்ணிய ஊத்தி வேஷத்தை கலை, இல்லைன்னா கட்டுத்துறையில இருக்கிற ஆட்ட மாட்டை கழிச்சு தின்னுட போறான். புலி வேஷம் போடுறான். புலி வேஷம். அப்பா சித்தப்பாவ அப்படிலாம் திட்டாத. அனுமாரே உன்னை கோச்சுக்கோ. ஆமா தலைவெட்டியாம் பாரு. ஹனுமாரோட பரம பக்தர் இல்ல அவரு. ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா வாயுகுமாரா வானர வீரா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா. அப்பா குருநாதா, நானும் கடைசி வரைக்கும் ஒன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு. ஜெய் ஹனுமான். ஹனுமான் கி பஜன் கர்கே ஜாலானா ஜானானா. ஐயா பக்தரே, அனுமார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அனுமார் பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா? பொண்ணுடா விலை போறசருக்கு மூலி ஆக்கப்படாது. காது போனா என்ன, நம்ம பொப காதை ஒண்ணு எடுத்து ஒட்டி வச்சு அவங்ககிட்ட தள்ளி விட்டா போகுது. இதான் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா? சாவியை பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா? பேசாட்டி போற நான் விடுவேனா? காரம் வரட்டும். அனுமார் என் கூட பேசத்தான் போறார். ஜலார் ஹனுமான். நானும் பார்க்க தான் போறேன். ஜலார் ஹனுமான். ஆமா, அந்த அனுமாரு இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரா என்ன? சும்மா இருடி. இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசினதா எவ்வளவோ கதை இருக்கு. நல்லா சொல்லு நீ அந்த அபிஷ்டுக்கு. அண்ணி, இன்னைக்கு நம்ம அனுமார நீ பாக்கலையே. அடடா, நெஞ்சில அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு, புஜங்கள் அந்த வடமாலையும் சாத்திக்கிட்டு, மூஞ்சி அப்படியே சூரிய பம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 ஜகன்னு இருந்தது. பார்க்காத கண்ணு, பாவம் செஞ்ச கண்ணு. அண்ணி, அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயரு வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கே கொடுத்துனாராம. சும்மா ராம் ராம், சும்மா ராம் ராம், சும்மா ராம் 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 ராம். என்னடா அது? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாடா? போய் சாப்பிடு போ. என்னங்க சொல்ற? குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது. போடு போட. சாப்பிடு போ. போமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.